எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் அவரது மகன் ரவி பச்சமுத்து ஆகியோருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் வேந்தர் மூவிஸ் மதன் தலைமறைவாகியுள்ளதாக அவரது தாயார் தங்கம் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினை குறித்து பாரிவேந்தரிடம் பேச முயற்சித்தும் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மதனின் தாயார் தங்கம், வேந்தர் மூவிஸ் மதன் கடந்த பல ஆண்டுகளாக எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கையில் ஈடுபட்டிருந்ததாகவும் அதற்காக பெறப்படும் பணத்தை முறையாக பாரிவேந்தரிடம் அளித்து வந்ததாகவும் கூறினார். மதன் காணாமல் போனது குறித்த காரணம் எதுவும் தங்களுக்கு தெரியவில்லை என்றும் பாரிவேந்தர் அவரது மகன் ரவி ஆகியோருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் மதன் தலைமறைவாகி இருக்கலாம் என்றும் தங்கம் கூறினார். அவர்கள் ரெண்டு பேரும் பச்சமுத்து சார், ரவி சார், மதன் மூன்று பேருக்கும் இடையே உள்ள ஏதோ ஒரு பனி பூசல், அது என்ன என்று எனக்கு தெரியும். ஏன் தெரியாது? ஐஜேகே பார்ட்டியை விட்டு நீக்கி போர்டு போட்டிருந்தால் நாங்கள் அவரை துளைத்து கேட்டு அது என்னன்னு அறிந்திருப்போம். அந்த ஒரு தருணத்தை அவர் எங்களுக்கு தரவில்லை. இப்பிரச்சினை குறித்து பாரிவேந்தரிடம் பேச பலமுறை தாங்கள் முயற்சி செய்தும் அதற்கு அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அவரின் குடும்பத்தினரை பலமுறை தொடர்பு கொள்ள முயன்றும் தோல்வியடைந்ததாக மதனின் தாயார் தெரிவித்தார். கட்சி ஆபீஸில் நேற்று சந்தர்ப்பத்தோடு போய் ஐயாவை பார்க்கலாம் என்று நாங்கள் சென்றோம். ஆனால் ஐயா நாங்கள் பார்ப்பதற்கு முன்னாக போய்விட்டார்கள். நாங்கள் உள்ளே நுழையும் போது அவர் வெளியே போய்விட்டார். பிஏயை பார்த்தவுடனே அவரே இல்லை, சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ரவி சாரை பார்க்க போனோம், உள்ளேவே விடலை. இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு 6 நாள் ஆச்சு, எதுவும் தெரியல. என் புள்ள கேட்டுட்டே இருக்கு, எங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு குடும்பமா பேசணும், கொஞ்சம் கனிவு வந்து கேட்கணும். அப்பா தகவல் கொடுத்து அவரு தப்பானவர் இல்லை, அவர் யாருக்கும் திராவம் பண்ண மாட்டார். கையெழுத்தவங்களை கும்பிடுற புள்ள பத்த பார்த்து நீங்க அம்மா, நீங்க முதலமைச்சர் அமைச்சர் அம்மா நீங்களுக்கு ஏதாவது வழி சொல்லணும், நாங்க நம்பிக்கை இருக்கோம். பல ஆண்டுகளாக பண பரிவர்த்தனைகளை முறையாக செய்து வந்த மதன் குறித்து அவரால் பயன்பெற்ற மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் கேட்கலாம் என்றும் மதனின் தாயார் தெரிவித்தார். பாரிவேந்தரை கடவுளாக நினைத்து பூஜித்து வந்த தனது மகன் எஸ்ஆர்எம் குழுமத்திலிருந்தும் ஐஜேகே கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டது ஏன் என்பது பற்றி தங்களுக்கு தெரியவில்லை என்றும் மதனின் தாயார் தங்கம் வேதனை தெரிவித்தார். இதனிடையே காணாமல் போன மதனை தேடி கண்டுபிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் சென்னை மற்றும் வாரணாசியில் மதன் குறித்த விசாரணையில் ஈடுபட உள்ளனர். இதில் ஒரு தனிப்படை இன்றிரவு வாரணாசி புறப்பட்டு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.